சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலா இருப்போம். ஸோ நல்லா ஸ்வெட்டர், ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டுருங்க. மஃப்ளர் எல்லாம் போட்டுருங்க. என்னது சென்னை வெயில்ல எதுக்கு ஸ்வெட்டர், ஜாக்கெட் நீங்க யோசனை பண்றீங்களா? நோ, நோ. இப்ப நம்ம போறது காஷ்மீர். நீங்க அந்த காட்சிகள பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த காட்சிகள பார்க்கும்போதும், இயற்கை வளம் பார்க்கும்போதும், கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் அண்ட் டெஃபினட்டா அவ்ளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துரும். ஸோ அதனால வந்து ஸ்டே டியூன் அண்ட் வீல் கோ இன்டு த ஷோ. இப்ப நம்ம வந்து ஒரு மூவி பார்க்குற மாரி நம்ம இமேஜின் பண்ணிடலாம். அப்படியே காஷ்மீர் பள்ளத்தாக்கு ஓட சீனரி, அப்படியே ஒரு பனிமலை. அங்கேருந்து அப்படியே நம்ம போனோம்னாக்க வந்து நம்ம குல்மார்க். குல்மார்க்க நம்ம போய் பார்க்க போறோம் இப்போ. ஸோ குல்மார்க் அப்படின்னாக்க வந்து காஷ்மீரி லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி மொழியிலையும் வந்து வந்து ஒரு மெடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்ட்டுன்னு அது காஷ்மீரியில் அதுக்கு அர்த்தம். குல்மார்க் ஊர் வந்து ஒரு கப் ஷேப்ட் வேலி மாதிரி அமைந்துள்ளது பீர்பஞ்சல் மவுண்டன் ரேஞ்சஸ்ல. ஸோ குல்மார்க் பார்த்தீங்கன்னாக்க வந்து பாராமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச தலைநகரமான ஸ்ரீநகர்லேருந்து வந்து 49 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இத நீங்க வரலாறுல நீங்க பார்த்தீங்கன்னாக்க வந்து பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் வந்து இந்த குல்மார்க்க வந்து ஒரு சம்மர் ரிட்ரீட்டா வந்து அவங்க அத ரொம்ப அழகா யூஸ் பண்ணாங்க. ஸோ குல்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து அது வந்து ஒரு அட்வென்ச்சர் இந்த மாரி ஒரு நியூ அ க அனுபவங்களுக்கும், அட்வென்ச்சர் பண்றவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாரடைஸான ஒரு விஷயம். இப்ப நம்ம சொன்ன மாரி வந்து அட்வென்ச்சர் சீக்கிங், நல்லா கேம்ஸ் விளையாடணும், அவுட்டோர் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் உண்மையிலேயே ஸ்லைஸ் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி இது இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னா முக்கியமா வந்து இந்த டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து இந்த மாதிரி ஸ்லெட்ஜஸ், அப்புறம் வந்து கேபிள் கார், அது வந்து கொண்டோலா அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த டொபாகன், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்.
ஆக்டிவிட்டீஸ் ஒன்னொன்னும் வந்து எவ்வளோ அழகா டூரிஸ்ட் வந்து எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்றாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இங்க வந்து நம்ம அந்த ஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? லைக் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இருக்கிற ஃபேர், ஒரு ஸ்லெட்ஜா இருக்கட்டும், ஒரு கேபிள் காரா இருக்கட்டும், இல்லன்னா வந்து போனி ரைடுக்கா இருக்கலாம். இது எல்லாம் வந்து நீங்க நல்லா பார்கெயின் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு எங்களோட அட்வைஸ். எல்லாமே வந்து நம்ம அங்க போய் தங்கும்போது ஒரு ஹோட்டலும் காஸ்ட்லியா இருக்கும்போதும் ரியலி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரக்கூடாது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய இடங்கள்ல எங்கெங்க பார்கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கோ, அந்த மாரி நம்ம பார்கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க முக்கியமா என்ன அப்டின்னாக்க வந்து, நம்ம வந்து வார்ம் குளோத்ஸ், அந்த ஷூஸ் இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா உண்மையிலேயே அது குளிரான ஒரு இடம். ஆல்மோஸ்ட் 8000 ஃபீட் அபோவ் சீ லெவல்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ குளிரா இருக்கும் அப்டின்னு நம்ம இமேஜின் பண்ணலாம். ஸோ அதனால வந்து நல்ல வார்மா நம்ம பத்திரமா அந்த மாரி நம்ம எடுத்துட்டு போய்க்கணும். அண்ட் இங்க வந்து சின்ன சின்ன இடங்கள்ல கிளைம்பிங் ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். பட் ஆனா நீங்க ஃபிட்டா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். சும்மா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம இந்த மாரி போனோம், போய் நடந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது நீங்க. நல்லா ஃபிட்டா இருக்கீங்க, நல்லா உங்களுக்கு பிரீதிங் ட்ரபிள்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னாக்க, நீங்க அழகா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வரலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளை கிருத்திகா ராதாகிருஷ்ணன் தொகுத்து வழங்கியிருக்கும் நேரத்தில் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பல இடங்கள் பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற பல இடங்கள் பார்த்துருக்கோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இப்போ காஷ்மீரை பற்றி தொடர்ந்து ஒரு சில எபிசோட்ஸ் பண்ணும்பொழுது, ஏற்கனவே குல்மார்கை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்து பதிவு பண்ண நிலையில் நான் ஒரு தொடங்கும்பொழுது ஒரு சில கருத்து பதிவு பண்ணுறேங்க. மீடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்களின் மீடோ அப்படின்னு அழைக்கப்படும் இந்த குல்மார்க் வந்து பாராமுல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நமக்கு தெரியும், இப்போது முதல் மாதிரி இல்லாமல் இப்போது மிகவும் அமைதி பூங்காவாக இப்போ காஷ்மீரில் நிறைய டூரிசம் வந்து, அதுவும் குறிப்பாக நம்ம ஆர்கனைஸ்ட் டூரிசமில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது, டூர் ஆப்ரேட்டர்ஸ் என்ன சொன்னால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் படித்து போகிறது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த சினிக் பியூட்டிக்கு பேர் போன இந்த காஷ்மீரில் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்னோ பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டூரிசம் ரிலேட்டட் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம வந்து குல்மார்க்லேயே பண்ண முடியும். குல்மார்க் மட்டும் இல்லாமல் சோன்மார்க் அப்படின்னு பல்வேறு இடங்கள் நம்ம வந்து போகும்பொழுது, குல்மார்க்கில் ஒரு சில கூடுதல் தகவல்கள் சொன்னபடியே ஸ்லெட்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக இது பண்ணக்கூடிய ஒரு விசிட்டர்ஸ் வின்டரில் வந்து அப்படியே ஒரு ஸ்னோவில் போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பட் இதில் முக்கியமான கருத்து பாதுகாப்பில் தான் அதற்கான வழிமுறைகள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு அங்கே வசதி பண்ணால் கூட நம்ம ஒரு பக்கம் அடிஷ்னலாக பார்க்கறது நம்மளோட நல்லது. கோண்டாலா பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபேஸு. கோண்டாலா குல்மார்க்லேருந்து காங்டோரி அப்படிங்கிற இடம், அது வந்து ஒரு 2600 மீட்டர் அளவுக்கு உயரமான இடத்துல இருக்குது. இன்னொன்று அந்த ஸ்வேஸ் 2 வந்து காங்டோரியிலேருந்து அஃபர்வாட் பீக்குக்கு போகிறது. அது 3979 இடத்துக்கு இருக்குது. சினிக் வியூஸுங்க. அதனால தான் இந்த சுவிட்சர்லாண்டுங்கிற பேர் வருது இல்லையா? அதோடையும் அழகாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஜம்மு காஷ்மீர். இதான் இந்த சினிக் வியூஸு. ஆக்டிவிட்டீஸை பார்த்தீங்கன்னா, ஸ்கீயிங்காக இருக்கட்டும், ஸ்னோ போர்டிங்காக இருக்கட்டும், ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், ஹை ஆல்டிடியூட்ஸில் என்ன நம்ம பிளான் பண்ணாலும் ஒரு அந்த மாதிரி ஏரியாவுக்கு அதுக்கு உகந்த வசதிகள் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட்ஸ் வந்து பேஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ பீக் சீசனில் முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போய் வரத்துக்கும் சில ஏரியாவில் என்னன்னா, அந்த லோக்கல் டூரிஸ்ட் யூனியன் மூலமாக ட்ராவல் பண்ணோம். அது வரைக்கும் போக முடியாது, ஒரு இடத்துல போய் பண்ணோம். இது எல்லாமே முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் நல்லது.
ஷூர் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட. நம்ம இன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இடங்கள் இந்த ஏரியால அப்படியே பூந்து 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 நெறைய இடங்கள் போய் பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.